ரொம்ப மனசு வலியோட ஒரு அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதை கேளுங்களேன். சார், என் பையன் லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தான் முக்கியம், நாங்கள்லாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு ஹார்பிக்கெல்லாம் குடிக்கிறான் சார், சூசைட் அட்டம்ப்டெல்லாம் பண்ணுறான். அவனுக்கு எப்படியாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள் சார், ஒரு கவுன்சிலிங் கொடுங்க சார். எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ மனசு வலியோட அந்த அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி காதல்னா என்ன? ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுக்கிறோம், பீச்சு பார்க்குன்னு சுற்றுறோம், இதுதான் காதல் இல்லையா? அப்புறம் இப்போல்லாம் ஒன்று சொல்லிக்கிறாங்க, பேபி எனக்கு நீ இருந்தால் போதும், உனக்கு நான் இருந்தால் போதும், நம்ம 2 பேர் இருந்தால் உலகமே. இது காதலா? உன்னை பெற்று வளர்த்து 25 வருஷம் உனக்காக கஷ்டப்பட்டாங்க பாரு உன் அப்பா அம்மா, அவங்கள அனாதையை விட்டுட்டு நீங்கள் 2 பேர் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் என்ன காதல்? ஆக்சுவலி காதல்னா உன்னை மட்டும் பிடிச்சி வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது. உன்னை பிடிச்சிருக்கணும், உன் வாழ்க்கை முறை, உன் அப்பா அம்மா, உன் குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் பிடிச்சி புரிஞ்சு உன் கூட ட்ராவல் பண்ணுறாங்க பாரு, அதுதான் காதல். உன்னை வளர்த்துறதுக்கு வெயிலையும் மழையிலையும் உன் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாரு, அவரோட கஷ்டத்தில் பாதி உன் அம்மா எடுத்துக்கிட்டு கூட உழைச்சாங்க பாரு, அவங்க 2 பேருக்கு இருந்தது காதல். அவங்க 2 பேருக்கும் வா மேலே இருந்தது காதல். ஆனால் நமக்கு எது காதல்? படிக்கிறேன் கேளுங்க. சார், நாங்கள் மிடில் கிளாஸ் தான், இவன் தான் சார் எங்கள் ஜென்ரேஷன்லேயும் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கிறான், இவனும் இப்படி பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். தம்பி, மிடில் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கிறதுலேயே கொடூரமான காம்பினேஷன். நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வரணும்டா, பணக்காரனாவே தான் இருப்பாங்க, நம்ம என்னைக்கிடா மேலே வர்றது? மிடில் கிளாஸும் உழைச்சி பெரிய ஆள் ஆக முடியுன்ற நம்பிக்கை நீ தான்டா கொடுக்கணும். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக உழைக்கிறானுங்க. 2 மாதம் 3 மாதம் அந்த பொண்ணு பின்னாடி சுற்றி உழைச்சி எப்படியா அந்த பொண்ணு கூட கமிட் ஆயிரம்னு உழைக்கிறானுங்க. தம்பி, உன் அம்மாவை பாரு, கழுத்தில் வெறும் கயிறோட எத்தனை நாளைக்கு அவங்க வாழ்க்கையை ஓட்டுவாங்க? உன் அப்பா காஸ்டியூமை பாரு, 4 சட்டை 2 பேண்டோட ஒரு வாழ்க்கையை ஓட்டிட்டாரு. உன் அம்மா கொஞ்சம் நகை எடுத்து போடு, உன் அப்பா அம்மாவுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடு, உன் அப்பா அம்மாவுக்கு நல்ல வீடு ஒன்று கட்டி கொடு, உன் குடும்பத்தை செட்டில் பண்ணு, நீ செட்டில் ஆகு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி வச்சு காப்பாத்து. இன்னைக்கு நீயே செட்டில் ஆகல, உன்னாலேயே பார்த்துக்க முடியல அப்படின்றப்போ நீ லவ் பண்ணி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு நீ எப்படி பார்த்துப்ப? தம்பி, நீ எப்போ உழுவ, எப்போ இவன் தோத்து போவான்னு உன் சொந்தக்காரங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, கைத்தட்டி சிரிக்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஜெயிச்சே ஆகணும், வாழ்க்கையில் முன்னேறியே ஆகணும். தயவு செஞ்சு ஊதாரித்தனம் உருப்படாதத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வாழ்க்கையை கடத்தாதீங்க. என்ன சார், லவ் பண்ணால் ஊதாரியா அப்படின்னு கேட்டால், உன் வாழ்க்கையை பார்த்துக்காம, உன் அப்பா அம்மாவை பார்த்துக்காம, உன் கெரியரை பார்த்துக்காம நீ லவ்வே பண்ணாலும் அது ஊதாரித்தனம் தான். அதனால் இனிமேல் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையோ பாயிண்ட்டையோ நீ தான் பேபி என் லைஃப், நீ தான் பேபி என் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 25 வருஷமாக உனக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க உன் அப்பா அம்மா, அவங்கள கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு. இதுக்கு மேலே லவ் பண்ணுவோம் சார், பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணாது சார், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ரோஸை எடுத்து கொண்டு போய் பேபி அப்படின்னு கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னா ஓ நல்லாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என் அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பி, என் அப்பா அம்மா எல்லாருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். ஓம் நமக் சிவாய.